பொட்டுக்கடலை ஸ்வீட், ஆப்பிள் ஸ்வீட். இது வந்து பொட்டுக்கடலையும் சுகரையும் நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு சலடை வச்சு சலிச்சுட்டு அதுக்குள்ள நெய் சேர்த்து இது வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா இந்த பதம் கையில் உருட்டுற அளவுக்கு பதம் வர அளவுக்கு நல்லா பிசைஞ்சிட்டு கையில் நெய் தடவி வச்சு நல்லா உருட்டிக்கிட்டோம். அடுத்த ஷேப்பில் உருட்டிட்டு மேலே வந்து கிராம்பு வச்சு லீஃப்காக கருவேப்பிலை வச்சு ப்ரெசென்ட் பண்ணிட்டேன். பொட்டுக்கடலை வந்து ஹெல்த்தி அப்படின்றதுனால குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னா இது ஒரு ஹெல்த்தி ஸ்வீட்டாக நான் பண்ணிட்டேன். இது வந்து செம்பருத்தி பூ ஜூஸ், செம்பருத்தி பூவில் செஞ்சுருக்கேன். செம்பருத்தி பூ இதில் கொஞ்சோண்டு இஞ்சி போட்டு தண்ணி ஊற்றி மிக்ஸில் நல்லா சுகரும் போட்டு நல்லா அடிச்சுட்டு வடை கட்டினதும் டார்க் கலரில் இருக்கும். இது நம்ம லெமன் இதில் பிழியும் போது இது ரெட் கலராக மாறிடும். இது வந்து செம்பருத்தி பூவும் ஒரு இதயத்துக்கு ஹெல்த்தியானது மற்றும் நம்ம ஸ்கின்னுக்கும் நல்லது, குளிர்ச்சி, முடி வளர்ச்சிக்கும் உதவும். அதனால இது செம்பருத்தி பூ ஜூஸாக பண்ணியிருக்கேன். இது வந்து பாதாம் பிசின் பாயசம். பாதாம் பிசின் முதல் நாள் நைட்டே ஊற வச்சுட்டேன். காலையில் பாதாம் பிசினில் வந்து தேங்காய் அரைச்சி தேங்காய் பால் அதை மிக்ஸ் பண்ணி சுகருக்காக நாட்டு சக்கரை வச்சுருக்கேன். மேலே வந்து அதில் மிக்சிங் வந்து பாதாம், முந்திரி, ஏலக்காய் போட்டிருக்கேன், திராட்சை இதெல்லாம் போட்டு ஹெல்த்தியான பாதாம் பிசின் பாயசம் பண்ணியிருக்கேன். இது வந்து உடம்புக்கு குளிர்ச்சி மற்றும் இது ரொம்ப ஹெல்த்தியானது கூட. பாதாம் பிசின்னு தேங்காய் பாலும் ரொம்ப ஹெல்த்தியானது. இது வந்து அவல் புட்டு மாதிரி பண்ணிட்டேன். அவல் வந்து தண்ணி ஊற்றி வடிகட்டி கொஞ்சம் உளுந்ததுக்கப்புறம் அதில் நாட்டு சக்கரை போட்டிருக்கேன். போட்டு தேங்காய் போட்டுருக்கேன், பாதாம், முந்திரி இது எல்லாமே போட்டு இது புட்டு மாதிரி அவல் ஹெல்த்தியானதுன்றதுனால பண்ணியிருக்கேன்.